நீதிமொழிகளின் புஸ்தகம் 4:25 வாசிங்க. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. பாருங்க, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. ரெண்டு விதமான யோசனை இருக்கக்கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:22 வாசிங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். இங்க பாருங்க, உன் கண், ரெண்டு கண்ணு மனுஷனுக்கு இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து இங்க சொல்லும் போது ரெண்டு கண்ணையும் ஒரே கண்ணாக்குற. இந்த கண்ணுடைய பார்வை இங்கேயும், இந்த கண்ணுடைய பார்வை இங்கேயும் அவர் சொல்லல. இந்த ரெண்டு கண்ணையும் ஒரே கண்ணாக்கி பார்வை ஒரு விதத்துல தான் இருக்கும். இத்த குதிரைய அதுக்கு ஒப்பிடுவாங்க. அது கண்கள்ல இப்படி ஒரு மறைப்பு வச்சிருப்பாங்க. காரணம் என்ன? அது யுத்தத்துக்கு போகும்போது கீழே மடிந்து கிடக்கக்கூடியதான தன்னை போன்ற குதிரைகளை இப்படி 4 வாக்குல பார்த்துச்சுன்னா இது சோர்ந்து போகும் என்கிறதுக்காக என்ன பண்ணிடுவாங்க, இங்க கண்ணை மறைச்சிருவாங்க. அப்ப அந்த குதிரை என்ன செய்யும்? நேரான ஒரு நோக்குடையதா மட்டும்தான் இருக்கும், அப்படியே ஓடும். அந்த நோக்கம் தான் உங்களுக்கு இருக்கணும். நீங்க பார்க்க வேண்டியது சிலுவையை. பவுல் அப்போஸ்தலர் வாழ்க்கை எல்லாம் இருக்குது, எல்லாம் வாசிங்க. அவங்க எப்படி எல்லாவற்றையும் மறந்து எப்பொழுதுமே சிலுவையை மட்டும் தான் முன்னெடுச்சாங்க. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். அதான் அவங்க நோக்கம் இருந்துச்சு. அவங்க வாழ்க்கையில வீழ்ச்சி வராது. நீங்க வீழ்ச்சி அடைந்தவர்களோட தொடர்பு வைக்காதுங்க. வீழ்ச்சி அடைந்தவர்களை பார்த்து நீங்களும் வீழ்ச்சிக்குள்ளாயிராதுங்க. உங்க கண்கள் நேராய் நோக்கணும். 2வது காரியம், தனக்கானதை நோக்க கூடாது. குதிரையை நீங்க பாருங்க, அது தனக்கான காரியம் பண்ணாது. அது தனக்கு மேல ஒரு போர் வீரன் இருப்பான், அவனுக்கான காரியம் தான் அது பார்க்கும். அப்ப உங்களுக்கு தெரியணும், எங்கேயோ கடந்த குப்பையா இருந்த என்ன ஊழியக்காரர் என்றுதான் ஒரு நிலைமைக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப நான் யாரை சுமக்கிறனா இருக்கிறேன்? இயேசுவை சுமக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கிறேன். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில அந்த இயேசு 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 இயேசுங்கிறதான ஒரு எண்ணம் தான் இருக்கணும். அவருடைய சித்தம் செய்யணும், அவருக்காக வாழணும். இப்ப என்ன பண்றீங்க? நீங்க உங்களை சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்க. குதிரையும் நீங்க தான், குதிரைக்கு மேல இருக்கக்கூடிய போர் வீரனும் நீங்க தான். அப்போ உங்களுக்கு ஒரு கஷ்ட நஷ்டம் வந்துடக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது, துன்பம் வந்துடக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கை சுகபோகமா இருக்கணும்னு சொல்லி உங்களை நீங்க சுமக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க. ஆனா போர் குதிரை, யுத்த குதிரை அப்படி இருக்காது. அது தனக்கானதை நோக்காது. அது தான் சுமக்கக்கூடியதான அந்த போர் வீரனுடைய காரியங்களையே நோக்கும். நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் மாறும். இயேசுவை சுமக்கக்கூடியவர்களா இருக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20:28 வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பாருங்க, உங்க நோக்கத்தில இருந்து நீங்க மாறிட்டீங்க. நீங்க இப்ப போகக்கூடிய பாதை சரியில்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய நோக்கத்துல கொஞ்சம் ஒரு பிசகவே இல்லை. என்னுடைய போஜனம் பிதாவுடைய சித்தம் செய்யறது என்று சொன்னார். அப்ப அவருக்கு எப்பொழுதுமே எது நோக்கமா இருந்தாரு? தேவ சித்தம். அதான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருக்கு தெரியுது, நான் இங்க உலகத்துல வந்தது ஏன் காரியத்தை சுகபோகமா அனுபவிக்க இல்லை, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி இல்லை. அப்போ இப்போ உங்களுக்குள்ள காரியத்தை தான் பாக்குறீங்க. ஆனா ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளை தன் ஜீவனையே கொடுக்கும். இத்த குதிரை தன்னை பற்றி கவலைப்படாது. தனக்கு மேல அம்பு பட்டுருமோ, குண்டு விழுந்துருமோ, அந்த பற்றி யோசனையே இருக்க. மேல ஒருத்தன் இருக்கான், அவனை பாதுகாக்கணும். அவன் எதை நோக்கி போக சொல்றான் அதுதான் செய்யணும். போகக்கூடிய இடத்துல தீ இருக்கா, பெரிய குண்டு இருக்கா, இல்லைன்னா அம்பு தான் வருமா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஒன்று. அப்போ உங்க நோக்கம் எப்படி இருக்கணும்னா சிலுவையை குறித்து தான் இருக்கணும். அந்த சிலுவை என்னை எங்க கொண்டு போனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. உங்களால அப்படி சொல்ல முடியுமா? அது எதுவானாலும் ஒன்றும் இல்லை சொல்ல முடியுமா?